ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற குறைஞ்ச பொருள்களை வச்சு ஒரு நல்ல ருசியான சிக்கன் மஞ்சூரியன் ட்ரை செய்யலாம். எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க சிக்கன் மஞ்சூரியன் செய்யலாம். சிக்கன் மஞ்சூரியன் செய்ய இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் குருமிளகு, ஒரு முட்டை, இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு இதில் நல்லா கழுவி தண்ணி வடித்து வச்சிருக்கிற சிக்கன், 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கேன். அது போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான உப்பும் போட்டு தண்ணியெல்லாம் ஒரு பொட்டு கூட ஊற்றக்கூடாது. இப்போ இதுலேயே நல்லா ட்ரையாக நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற வச்சிடலாம். நல்லா மேகினேட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஊற வச்சிடலாம். சிக்கன் நல்லா மேகினேட் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. 15 நிமிஷம் ஊற வைக்கணும் சொல்லி 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். பேன் காயட்டும். பேன் சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது மேகினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேவரில் வச்சு பொரிங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளேயும் வேகும், வெளியும் வேகும். நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி மிச்சம் இருக்கிற சிக்கனையும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சு எடுத்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாக ஒட்டாமல் போடுங்க. அப்போ தான் நல்லா பொரிக்க முடியும். இப்போ சிக்கனை பூரா இந்த மாதிரி கிறிஸ்பியாக பொரித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துட்டு டொமேட்டோ கெச்சப்பு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸு அதுவும் ஒரு காரத்துக்கு தகுந்தாப்படி ஊற்றிக்கோங்க. அது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க.
இப்போ 1 ஸ்பூன் குருமிளகு பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை, நிறைய வேண்டாம், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போதும். ஃபைனலாக ஒரு 1/4 மூடி லெமன், அது புழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது நம்ம சிக்கன் பொரிச்ச அதே பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயே போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதையும் ஒரு 10 பல்லு பூண்டு எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இடிக்கக்கூடாது, அரைக்கக்கூடாது, எது பண்ணாலும் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த பூண்டை எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிற சாஸு அதை இதில் ஊற்றிக்கலாம். சாஸ் ஊற்றி இந்த பூண்டு சாஸ் எல்லாம் ஒன்றா கலந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ லேசாக பபிளாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டுடலாம். இதில் வந்து நம்ம ஃபுட் கலரோ அஜினோமோட்டோவோ எதுவுமே சேர்க்கலை. நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலாக செஞ்சுருக்கோம். இது இப்படி நல்லா இந்த சாஸோட கலந்து வரட்டும். நல்லா கலந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சாஸோட ஒன்றா கலந்து அந்த பூண்டு கட் பண்ணி போட்ட அந்த ஃப்ளேவரு இதெல்லாம் சூப்பராக வருது. இப்படி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ சாஸெல்லாம் ஊற்றி, ஏன்னா எண்ணெயும் இருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியான ஒரு வித்தியாசமான மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். இப்போது இதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெள்ளை எள்ளு கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு தூவி விட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் மஞ்சூரியன் ட்ரை ரொம்ப ஈஸியான முறையில் சீக்கிரமாக செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. எந்த ஒரு அஜினோமோட்டோவோ இதெல்லாம் போடலை, அதனால தைரியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறது நல்ல பாதுகாப்பு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மஞ்சூரியன் பிடிச்சிருந்துச்சுன்னா நூறு குட்டி ஃபுட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இதே மாதிரி வீடியோ பார்க்கலாம்.